Unit 5 Magnetism and Electromagnetism. Force on a current carrying conductor in a magnetic field. H.A. Lorentz found that a charge moving in a magnetic field in a direction other than the direction of magnetic field experiences a force. It is called the magnetic Lorentz force. ஒரு சார்ஜ் ஆனது மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகுதுன்னா அது மூவ் ஆகக்கூடிய டைரக்ஷனுக்கு அதர் தென் டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்போது அது ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. சின்ஸ் சார்ஜ் இன் மோஷன் கன்ஸ்டியூட் எ கரண்ட், எ கண்டக்டர் carrying moving charges placed in magnetic field other than the direction of magnetic field will also experiences a force and can produce motion in the conductor. இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஃப்ளக்ஷன் ஆஃப் கரண்ட் கேரியிங் ஒயர் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது ஒரு ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். ஒரு ஹார்ஷூ மேக்னெட், இது ஒரு பர்மனெண்ட் மேக்னெட். இதில் நார்த் போல் சவுத் போல்னு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு போலுக்கும் நடுவில் என்ன இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இதில் ஒரு ஒயரை வைக்கிறோம். இது வந்து கரண்ட் கேரியிங் கண்டக்டர். இப்போது இந்த ஒயரில் வந்து பேட்ரி, கீ இதெல்லாம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணும்போது இந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டரில் என்ன ஆகும்னா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அந்த ஒயரை சுற்றி என்ன ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாகுது. ஆல்ரெடி இந்த ஹார்ஷூ மேக்னெட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்று என்ன ஆகுதுன்னா இன்ட்ராக்ட் ஆகுது. ஸோ அப்படி இன்ட்ராக்ட் ஆகும்போது ஒயரில் ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அந்த ஃபோர்ஸால் கண்டக்டர் என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரைட் லைனில் இருக்கக்கூடிய கண்டக்டர் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது. டிஃப்ளெக்ட் ஆகி மூவ் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேர்ந்து இட் ப்ரொடியூசஸ் மோஷன் இன் த கண்டக்டர், அதாவது மோஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போது அடுத்த 3 டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு டயக்ராம் வந்து ஒரு ஒயர் இருக்குது, நடுவில் வந்து ஒரு சர்க்கிள் போட்டிருக்காங்க. இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டு த பேஜ். இதில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. எப்படி இந்த பர்மனெண்ட் ஹார்ஷூ மேக்னெட்டில் நார்த் போல் சவுத் போல் ரெண்டுத்துக்கும் நடுவில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது இல்லையா? ஸோ அதே தான் இங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டு த பேஜின்னு போட்டிருக்கு. அங்கே வந்து இன்டு த போல். இந்த ஒயர் வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள இருக்குது அப்படின்றது அதனுடைய மீனிங் இது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஒயர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்குது. இது வந்து இப்போது பேட்ரி, கீ இதோட நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோன்னா அது வந்து சுவிட்சு இப்போ ஆஃபில் இருக்குது. ஆஃபில் இருக்கிறதுனால வந்து என்ன ஆகுதுன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த ஒயர் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது. ஸோ இதில் வந்து கரண்ட்டு ஃப்ளோ ஆகாத காரணத்தினால I = என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த டயக்ராமை பாருங்கள். இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போது கரண்ட் வந்து நான் என்ன சொன்னேன், இந்த ஒயர் வந்து இது வந்து ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர். இது எதில் இருக்குதுன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்குது. ஸோ இதை வந்து பேட்ரி, கீ இதில் வந்து இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இப்போ கரண்ட் கொடுக்குறோம். கரண்ட் கொடுக்கும்போது கரண்ட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகும்? பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல், அதாவது ஹையர் பொட்டென்ஷியல் டு லோயர் பொட்டென்ஷியல் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. இப்போ கீழே ப்ளஸ்ஸுனா மேலே என்ன இருக்கும்? மைனஸ் இருக்கும். இப்போ இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிறத ஆரோ மார்க்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போது இது வந்து ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர். இப்போ இதில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது ஆல்ரெடி இது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்குது. இப்போது இந்த ஒயரில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இதை சுற்றி என்ன ஆகும்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும் இதில் இந்த ஒயரில் கரண்ட் கேரியிங் கண்டக்டரில் வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்று இன்ட்ராக்ட் ஆகும்போது என்னது இதில் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஸோ அந்த ஃபோர்ஸ் என்னது இந்த ஸ்ட்ரைட் லைனாக இருக்கக்கூடிய இந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டரை மூவ் பண்ணுது. ஸோ அந்த மூவ் பண்ணுறது தான் இங்கே வந்து ஸ்லைட்டாக மூவ் பண்ணுறது தான் இந்த
ஒயரில் இங்கே கரண்ட் கேரிங் கண்டக்டர் காமிச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஐ வந்து என்ன ஆகுதுன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய டைரக்ஷன் கொடுத்துருக்கு. அதாவது இந்த ஒயர் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது, அதை இந்த டயக்ராமில் காமிச்சிருக்காங்க. இப்போ லாஸ்ட் டயக்ராம் பாருங்கள். இப்போ கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. அதாவது மேலே வந்து பாசிட்டிவ் டெர்மினல், கீழே வந்து நெகட்டிவ் டெர்மினல். இப்போது இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர் வந்து எதில் இருக்குதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்குது. ஸோ இப்போ வந்து கரண்ட் வந்து ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல், மேலேருந்து கீழே வந்து கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒயர் வந்து என்னது கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருக்குது. இப்போ கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அதில் உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்றோடு ஒன்று இன்ட்ராக்ட் ஆகுது. ஸோ இன்ட்ராக்ட் ஆகும்போது அதில் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த ஒயரை வந்து என்ன பண்ணுதுன்னா கரண்ட் கேரிங் கண்டக்டர் என்ன பண்ணுதுன்னா டிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ டிஃப்ளெக்ட் பண்ணும்போது அதில் வந்து என்னது மோஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதனால் அந்த ஒயர் வந்து என்ன ஆகுது ஒரு பக்கமாக டிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதை தான் வந்து இந்த டைரக்ஷன் கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய டைரக்ஷனை வந்து முன்னக்கூடிய இருக்கக்கூடிய டயக்ராமோட ஆப்போசிட் டைரக்ஷனில் காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து டிஃப்ளெக்ஷன் ஆஃப் கரண்ட் கேரிங் ஒயர் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. Activity 2. Take a cardboard and thread a wire perpendicular through it. Connect the wire such that current flow up the wire. Switch on the circuit. Let the current flow. Place a magnetic compass on the cardboard and mark the position. Now move magnet and mark the new position. If you join all the points, you will find that it is a circle. Reverse the direction of the current, you will find the magnetic circle or clockwise. இப்போ இந்த ஆக்டிவிட்டி போன கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிறோம், அதில் சென்டரில் ஒரு ஹோல் போட்டு ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஒயரை கொடுக்குறோம். ஸோ அந்த ஒயரோட ஒரு எண்டு நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்ரி, அனதர் எண்டு வந்து பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்ரி. அப்புறம் வந்து கீக்கு போகுது, கீழேருந்து அந்த கார்ட்போர்டுக்கு போகிறதும் நம்ம காமிச்சிருக்கோம். இப்போ கரண்ட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகும்னா ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல். இப்போ இந்த கார்ட்போர்டில் ஒரு மேக்னெட்டிக் நீடில் வச்சுருக்கோம், காம்பஸ் நீடில் வச்சுருக்கோம். இப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரை சுற்றி என்ன ஆகும் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும்னா ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும்போது பக்கத்தில் நம்ம என்ன வச்சுருக்கோம் ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் வச்சுருக்கோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய நீடில் என்ன ஆகும்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டால் என்ன ஆகும்னா டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்போது அது காட்டுற டைரக்ஷனை நம்ம பாயிண்ட் பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி அந்த நீடில் அந்த மேக்னெட்டிக் காம்பஸை வந்து அது காட்டக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம அப்படியே வச்சுக்கிட்டே வந்தோம்னா அந்த பாயிண்ட்டை எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணோன்னா அது எப்படி இருக்கும்னா ஒரு சர்க்கிளாக நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்போ எந்த டைரக்ஷனை காட்டுதுன்னா இப்போ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் தம் ரூல் இது. ஸோ இப்போ வந்து ரைட் ஹேண்ட் எடுத்து அந்த ஒயரை நம்ம கேர்ள் பண்ணுறோம். ஸோ கேர்ள் பண்ணும்போது இந்த தம்பு வந்து எதை காட்டுதுன்னா அப் பொசிஷன் கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய டைரக்ஷனை காட்டுது. இந்த 4 4 ஃபிங்கரும் ரிமைனிங் 4 ஃபிங்கர் இருக்குது இல்லையா, அது வந்து அந்த ஒயர் எப்படி கேர்ள் பண்ணுறோம், கேர்ள் பண்ணும்போது எந்த டைரக்ஷனை காட்டுதுன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனை காட்டுது. ஸோ அந்த டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ இப்போ இதே வந்து நம்ம அப்படியே அந்த தலைகீழ நம்ம பிடிச்சோன்னா இப்போ கரண்ட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா டவுன்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. அப்போ வந்துட்டு இந்த 4 ஃபிங்கரையும் நம்ம வந்து கேர்ள் பண்ணும்போது எந்த டைரக்ஷனில் கேர்ள் பண்ணுறோன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கேர்ள் பண்ணுறோம். From the activity we infer that current carrying wire has a magnetic field perpendicular to the wire. இப்போது நம்ம அந்த ஒயரை பிடிக்கும்போது தம்பு வந்து எதை காட்டுதுன்னா அப் பொசிஷன் கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய பொசிஷன். அந்த கேர்ள் பண்ணும்போது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனை காட்டுதுன்றது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இப்போ இது ரெண்டும் எப்படி இருக்குன்னா ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்குது. பை லுக்கிங் அட் த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த காம்பஸ் நீடில் in the vicinity of the current carrying conductor.
ஸோ நம்ம என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் கிடைக்குது, அடுத்தடுத்து நம்ம வைக்கும்போது பக்கத்தில் என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ரேடியோ உள்ள சர்க்கிள் நமக்கு கிடைக்குது. The deflection of the needle implies that the current carrying conductor exerts a force on the compass needle. ஸோ வந்து ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் இந்த காம்பஸ் நீடில் வந்து நமக்கு என்ன ஆகுது, ஒவ்வொரு பாயிண்ட்டாக அப்படியே வச்சுக்கிட்டே வரும்போது காம்பஸ் நீடிலை யூஸ் பண்ணி நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு சர்க்கிள் கிடைக்குது. So in 1821, Michael Faraday discovered that a current carrying conductor also get deflected when it is placed in a magnetic field. ஸோ இப்போது நம்ம ஒரு கரண்ட் இப்போது கீழே ஒரு டயக்ராம் வச்சு நம்ம சொல்லி கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதை தான் சொல்கிறாங்க, இதை தான் சொல்கிறாங்க. இப்போது இது எப்படி அங்கே வந்து என்ன வச்சோம், ஒரு காம்பஸ் நீடில் வச்சோம், ஒரு ஒயர் பக்கத்தில் காம்பஸ் நீடில் வைக்கும்போது என்ன ஆகுது, இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர்னால அந்த காம்பஸ் நீடில் என்ன ஆச்சுன்னா டிஃப்ளெக்ட் ஆச்சு. இப்போது அந்த காம்பஸ் நீடிலுக்கு பதில் நம்ம ஒயரையே வைக்கிறோம். ஒயர் வைக்கும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த ஒயரில் கரண்ட்டு போகும்போது அதில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்றோட ஒன்று இன்ட்ராக்ட் ஆகி அந்த ஒயர் என்ன பண்ணுதுன்னா டிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ டிஃப்ளெக்ட் ஆகும்போது ஒயர் டிஃப்ளெக்ட் ஆகும்போது ஒயரில் என்ன இருக்குதுன்னா மோஷன் நமக்கு நடக்குது. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இன் 1981 Michael Faraday discovered that a current carrying conductor also get deflected when it is placed in a magnetic field. ஸோ அதை தான் அந்த டயக்ராமில் சொல்லியிருக்கு. We can see that the magnetic field of the permanent magnet, இந்த horseshoe magnet என்னது ஒரு permanent magnet, அந்த magnetic field produced by the current carrying conductor interact and produce a force on the conductor. The weave perpendicular to the direction of the current. அது எப்படி இருக்குன்னா perpendicular to the direction of the current. இதை தான் நான் வந்து முன்னாடியே அந்த டயக்ராம் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். திருப்பியும் அதே டயக்ராம் வச்சு தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், இது நார்த்து போல், இது சவுத்து போல். இந்த ரெண்டு போலுத்துக்கு நடுவில் என்ன இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ அதான் மேலே எழுதியிருக்கு ஃபீல்டு டியூ டு த பர்மனண்ட் மேக்னெட். இப்போ என்ன ஆகுதுன்னா த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் இன் டு த பேஜ். இப்போ இதுக்குள்ளே வந்து கரண்ட்டு போகுது. கீழே என்ன சொல்லியிருக்குன்னா ஃபீல்டு டியூ டு த கரண்ட் கேரிங் கண்டக்டர். இப்போது உள்ளே வந்து கரண்ட்டு போகுது. உள்ளே கரண்ட்டு போகும்போது இந்த 4 ஃபிங்கரும் எப்படி கேர்ள் ஆகுதுன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வந்து கேர்ள் ஆகுது. ஸோ ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரிங் கண்டக்டர் kept in magnetic field. இப்போது இது வந்து ரெண்டு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும்போது ஆல்ரெடி நார்த்து சவுத்து போலில் இருக்கக்கூடிய அது வந்து ஒரு பர்மனண்ட் மேக்னெட், அதில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும் இப்போ கரண்ட் கேரிங் கண்டக்டர் இந்த போலுக்கு உள்ளே போகுது. ஸோ உள்ளே போகும்போது அந்த கரண்ட் என்ன ஆகுதுன்னா உள்ளே போகுது. ஸோ உள்ளே போகும்போது இந்த 4 ஃபிங்கரும் எந்த டைரக்ஷனை காட்டும், மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனை காட்டும், கிளாக் வைஸ் டைரக்ஷனில் காட்டும். இப்போ ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் இன்ட்ராக்ட் பண்ணும்போது, ஸோ இன்ட்ராக்ட் பண்ணும்போது அதில் வந்து என்னது ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அந்த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுனால அந்த ஒயர் என்ன ஆகும், கரண்ட் கேரிங் கண்டக்டர் என்ன ஆகும்னா டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்போது மூவ் ஆகும். ஸோ அதை தான் இந்த செகண்ட் டயக்ராமில் இந்த ஃபீல்டு வந்து மூவ் ஆகிருக்கிறத மாதிரி காமிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த ஒயர் என்ன ஆகுதுன்னா மூவ் ஆகும். ஸோ அதை தான் வந்து அந்த ஃபீல்டுங்க மூவ் ஆகிருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க பாருங்கள். இஃப் எ கரண்ட் ஐ இஸ் ஃப்ளோயிங் த்ரூ எ conductor of length L kept perpendicular to the magnetic field B, then the force F experienced by it is given by the equation. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு, F equal to ILB. F is வந்து அதில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸு, ஈக்குவல் டு ஐன்றது கரண்ட்டு, L வந்து லென்த் ஆஃப் த கரண்ட் கேரிங் கண்டக்டர், B வந்து என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ the above equation indicates that the force is perpendicular to the force is proportional to the current through the conductor. அதாவது ஃபோர்ஸ் வந்து கரண்ட்டுக்கு எப்படி இருக்குன்னா the above equation indicate that the force is proportional to the current through the conductor. அந்த F வந்து ஐக்கு எப்படி இருக்குன்னா ப்ரொபோஷனலாக இருக்குது. தென் the length of the conductor, அதே மாதிரி F வந்து
லென்த்துக்கும் ப்ரொபோஷனலாக இருக்குது. அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன் விச் த கரண்ட் கேரிங் கண்டக்டர் இஸ் கெப்ட். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டும் எப்படி இருக்குன்னா எஃப்க்கு வந்து ப்ரொபோஷனலாக இருக்குது. நோட் த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் between the current and magnetic field also affect the magnetic field. ஸோ அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் கரண்ட் கேரிங் கண்டக்டருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனை பொறுத்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆனது அஃபெக்ட் ஆகுது. ஸோ when the conductor is perpendicular to the magnetic field, the force will be maximum, that is BIL. ஸோ அதாவது கரண்ட் கேரிங் கண்டக்டரும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா இதில் இருக்கக்கூடிய வந்து ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இதே கரண்ட் கேரிங் கண்டக்டரும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பேரலாக இருந்துச்சுன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எப்படின்னா ஜீரோ. ஃபோர்ஸ் வில் பி ஜீரோ. The force is always a vector quantity. Force வந்து ஒரு vector quantity. The vector quantity has both magnitude and direction. இதில் magnitude இருக்குது, direction இருக்குது. It means we should know that the direction in which the force would act. The direction is often found using what is known as Fleming left hand rule. So Fleming left hand rule மூலமா நம்ம படிக்கலாம். The formulation by the scientist John Ambrose Fleming. இங்கே கீழே டயக்ராம் போட்டிருக்காங்க பாருங்கள். Fleming left hand rule. அதாவது லெஃப்ட் ஹேண்டை வந்து ஒவ்வொன்றுத்தையும் ஃபஸ்ட்டு 3 ஃபிங்கர்ஸை வந்து நம்ம ஒவ்வொன்றுத்தையும் பர்பெண்டிகுலராக வச்சுருக்கணும். அதாவது தம்பு வந்து எதை காட்டுதுன்னா மூமெண்ட்டை. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர் ஃபிங்கர் வந்து எதை சொல்லுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. நார்த்து டு சவுத் போல். மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி ஆக்ட் ஆகும்? நார்த் போல் டு சவுத் போல். நெக்ஸ்ட்டு வந்து மிடில் ஃபிங்கர் ஆர் செகண்ட் ஃபிங்கர், தட் இஸ் கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும்? ஹையர் பொட்டென்ஷியல் டு லோயர் பொட்டென்ஷியல், அதாவது பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல். திஸ் law state that while stretching the 3 fingers of left hand in perpendicular manner. இப்போது 3 ஃபிங்கர்ஸ் இருக்குது. இந்த 3 ஃபிங்கர்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம்? பர்பெண்டிகுலராக வைக்கணும். இப்போ வந்து செகண்ட் டயக்ராம் காமிச்சிருக்காங்க பாருங்கள், நார்த்து போல் சவுத்து போல். ஸோ இது வந்து ஒரு பர்மனெண்ட் மேக்னெட். அப்போ அந்த 2 மேக்னெட்டுக்குள்ளே என்ன ஆகும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ அப்போ அது வந்து நார்த்து போல்லேருந்து சவுத் போல் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்க? மோஷன் அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அதில் நம்ம கொடுக்கக்கூடிய கரண்ட் கேரிங் கண்டக்டர் வந்து அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டாலையும் இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டாலையும் ஒன்றுக்கு ஒன்று என்ன ஆகும்? இன்ட்ராக்ட் ஆகி ஸோ அதனால் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அந்த ஃபோர்ஸால் அந்த ஒயர் என்ன ஆகும்? டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது மூவ் ஆகக்கூடிய டைரக்ஷன் அதான் வந்து மோஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த 2 மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் எத்தனை நம்பர் ஆஃப் லைன்ஸ். ஸோ அதுதான் வந்து ஃப்ளக்ஸு, லைன் ஆஃப் ஃப்ளக்ஸுன்னு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்குன்னா டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் வந்து எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது? தட் இஸ் செகண்ட் ஃபிங்கர். அது வந்து அந்த பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல். அதான் வந்து இந்த செகண்ட் டயக்ராமில் கொடுத்துருக்கு. இப்போ ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் படிக்க போகிறோம். The law state that while stretching the 3 fingers of the left hand in perpendicular manner with each other, if the direction of the current is denoted by the middle finger of left hand. மிடில் ஃபிங்கர் வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து எதை சொன்னதா? the direction of the current. Second finger is the direction of the magnetic field. Second finger வந்து எதை சொல்லுதுன்னா direction of the magnetic field. Then the thumb of the left hand denotes the direction of the force or movement of the conductor. Direction of force or movement of the conductor வந்து எது சொல்லுதுன்னா
தம்ப். இது வந்து என்னதுன்னா thumb of the left hand denote the direction of the force or movement of the conductor. இது வந்து movement of the conductor வந்து சொல்லுது.